ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்ம சேனலில் நிறைய ஜாப் அப்டேட்ஸ் போட்டுட்டு வரோம். நீங்களும் ஜாப் அப்டேட்ஸ் பார்த்துட்டு தான் வருவீங்க. நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் படிப்பீங்க. ஆனால் நிறைய வீடியோஸை நீங்கள் சும்மா டைட்டில் மட்டுமே பார்த்துட்டு சும்மா விட்டுருவீங்க. அடா இந்த ஜாபா, இதில் ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க. அடா இந்த ஜாபா, இதுக்கு ரொம்ப ஆப்டியலாக நிறைய படிக்கணும், இதில் ரொம்ப இங்கிலீஷ் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி தான் கிடையாது. ஃபஸ்ட்டு அது மாதிரி திங்கிங்கை உடச்சி தூக்கி போடுங்க. ஏன் அப்படி திங்க் பண்ணுறீங்க? எல்லா எக்ஸாமே ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம சண்டையில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும். அது மாதிரி தாங்க நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டும். நம்ம போய் எக்ஸாம் எழுதுகிறோம், பாஸ் ஆகிறோம், ஃபெயில் ஆகிறோம், அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை தான் பண்ணி பாருங்களேன். அப்ளை பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு 50% வெற்றி உங்களுக்கு கையில் இருக்கிற மாதிரி தாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு ஒரு கோல் இருக்கணும், அந்த கோல் வந்து அதே மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நான் வந்து எஸ்எஸ்சி மட்டும் தான் படிப்பேன், இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கேன், டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் படிப்பேன், ஸோ மற்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் மற்ற எந்த ஜாபும் அப்ளையே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எல்லாத்துக்குமே சிலபஸ் என்னங்க சிலபஸ்? எல்லாமே சேம் சிலபஸ் தாங்க. சிலபஸ் என்ன கேட்பாங்க? எஸ்எஸ்சினா மொத்தம் 4 தான், சரிங்களா? மேக்ஸ் எல்லாருமே படிச்சு தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களா? கண்டிப்பாக மேக்ஸ் படிப்பீங்க. அடுத்து என்டிபிசி படிக்கிறீங்களா? கண்டிப்பாக மேக்ஸ் படிப்பீங்க. எஸ்எஸ்சி கண்டிப்பாக மேக்ஸ் இருந்தே ஆகணும். ஸோ அப்போ மேக்ஸ் படித்தா மட்டுமே போதும், சரிங்களா? இப்போ காம்படிட்டிவ் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? மேக்ஸ் நெக்ஸ்ட் என்னது? ஜென்ரல் நாலேஜ், ஜிகே, சரிங்களா? 6th to 10th புக். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் கண்டிப்பாக அதுதான் படிப்பீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களும் அதுதான் படிப்பீங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா வந்து எல்லாத்துக்குமே சிலபஸ் சேமாக தாங்க கேட்பாங்க. சரி, ஓகே. ஸோ சிலபஸ் சேமாக கேட்குறாங்க. ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று டெக்னிக்கல், இன்னொன்று நான் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ டெக்னிக்கலாக என்ன படிக்கணும் சார் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, இல்லை ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டெக்னிக்கல் தனியாக வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஆர் 50 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு உங்களுடைய கோர் சப்ஜெக்ட், சரிங்களா, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்கள தனியாக விட்டுடலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, டெக்னிக்கல் எக்ஸாம்லேருந்து என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் டெக்னிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ டெக்னிக்கல் ப்ளஸ் நான் டெக்னிக்கல் தான். இப்போ காம்படிட்டிவ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 2 தான், ஒன்று டெக்னிக்கல், இன்னொன்று நான் டெக்னிக்கல். அப்போ டெக்னிக்கலா மெக்கானிக்கல் படிச்சிருந்தா மெக்கானிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க, எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தா எலக்ட்ரிக்கல், சிவில்னா சிவில், இல்லை வந்து நான் வந்து வேறு படிச்சிருக்கேன், ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன், ஸோ இப்போ ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? பட் அடுத்து நான் டெக்னிக்கல். இப்போ நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, சரிங்களா? இந்த நான் டெக்னிக்கல் படிச்சவங்க தான் என்ன பண்ணலாம், எல்லா ஜாபுக்கும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் டெக்னிக்கல் படிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு சில பிஎஸ்சி மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ இல்லை கேட் இருக்குது, ஸோ கேட் எக்ஸாம் தனியாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ என்னதான் சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா வந்து எல்லா எக்ஸாமும் என்ன பண்ணுறாங்க, சேம் சிலபஸ் தான், சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஜாப் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை தான் பண்ணி பார்த்துக்கலாமே, அப்ளை பண்ணி பார்ப்போமே, எல்லா ஜாப்புமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு மாங்காய் மரத்தில் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது, அந்த மாங்காய் மரத்தில் வந்து ஒரு 10 கல் அடித்தா தான் கண்டிப்பாக அது ஒரு கல் வந்து என்னது அது மேலே படும். அது ஒரு கல்லில் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் தான் என்னது கீழே விழும். அது மாதிரி தாங்க நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டும். ஒரு 10 எக்ஸாம், ஒரு 20 எக்ஸாம் எழுதினா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் என்ன பண்ண கிளியர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம் வந்து உங்களுடைய ட்ரீம் ஜாபாக கூட இருக்கலாம், அதுதான் உங்களுடைய சூப்பரான ஒர்க்காக கூட இருக்கலாம், சரியா? இன்னும் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் மாதிரி நெட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, சிலபஸ் எல்லாமே சேம் சிலபஸ் தான். எஸ்எஸ்சிடி எல்லா எக்ஸாமையும், எஸ்எஸ்சி பேங்க் அப்படி எல்லாமே, ஆர்ஆர்பி எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க, ஒட்டுக்காக கொண்டு வந்துட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, நான் இது மட்டும் தான் படிப்பேன், அது மட்டும் தான் படிப்பேன்னு திரும்ப அப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிறீங்களா? சிலபஸ் சேம் தான். அதனால் இப்போ இருந்து எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுங்கள், எல்லா நோட்டிஃபிகேஷனும் படிங்க, எந்த ஜாபும் விடாதீங்க எல்லாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டெடிகேஷனோடு ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஃபுல் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் கூட ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஜாப் வந்து காத்து நிற்கும், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், கஜினி முகமதுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எத்தனை வாட்டி நம்ம இந்தியா மேலே வந்தார், 18 முறை போர் தொடுக்க வந்தார். ஆனால் வந்து 17 முறை என்ன பண்ணிட்டாரு, தோத்துட்டாரு. ஆனால் லாஸ்ட் டைம் இந்தியாவில் இருக்கிற எல்லா தங்கத்தும் எல்லா டைமண்ட் என்ன பண்ணிட்டு போட்டாரு, அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அது மாதிரி தாங்க நமக்கு வந்து விடாமுயற்சி மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக என்ன பண்ணலாம், வின் பண்ணலாம். அந்த டெடிகேஷன், அந்த ஃபுல் கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்துச்சுன்னா, காம்படிட்டிவ் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்சி நிலையாக ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும். அந்த ஜாபை கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், அந்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். யூ கேன் டூ இட் வெரி வெல். ஆல் தி பெஸ்ட். கிடைக்கிற வரைக்கும் போராடு, கிடைக்காது அது எங்கே தாங்க போக போகுது. கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட் ஜாபும் உங்கள் கையில் தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.